அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி மனசு விட்டு பேசுறது அப்படிங்கிறது தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ்க்காக ஒரு பெண் என்னை மீட் பண்ணாங்க. அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் கூட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியல, அதெல்லாம் ஒரு ஃபைட்டாக மாறிடுமோன்ற ஒரு பயம் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மனசு விட்டு பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை பேசாமையும் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் அந்த இடத்துல அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் நம்ம மனசு விட்டு பேச முடியாது. சில சென்சிட்டிவான விஷயங்களும் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு பீரியட்ல நார்மலைஸ் ஆயிரும். ரொம்ப சில விஷயத்த நீங்க தூண்டி தூண்டி கேட்கறதுனாலயோ, அதுக்கான பதிலை வாங்கிடலாம்னு நினைக்கிறதுனாலயோ, இல்லை நம்ம சொல்றது சரின்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சிடலாம்னு நினைக்கிறதுனாலயோ எதுவுமே சரியாயிடுறதில்ல. மனசு விட்டு பேசுறதுங்கிறது சில நேரம் புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பாசிபிளா இருக்கும். நீங்க சொல்றீங்க, அவங்களுக்கு உங்க சைட்ல என்னெல்லாம் இமோஷனலி டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்றதை கேட்கக்கூடிய தன்மையும், உங்களை ஃபீல் பண்றதுக்குமான ஸ்டேட்லயும் அவங்க வந்தாதான் மனசு விட்டு பேசுறதுங்கிறது சரியா இருக்கும். சில நேரத்துல நம்ம பேசாமே இருந்து அந்த இடத்துல யாரு மேலேயும் கோபம் இல்லாம, மனசுல ஒரு பாதிப்பு இல்லாம, அது நம்மளை வருத்தத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி திங்க் பண்ணாம ரிலாக்ஸா வச்சு பழகும் போது கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த பிரச்சனைகள்லாம் அதுவா நம்மள்ட்ட இருந்து காணா போவதை ஃபீல் பண்ணலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அவங்க என்கிட்ட வந்து சொன்னது, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, சில விஷயங்களை நான் யோசிக்கிறதே இல்லை, ஆனா நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சில சூழல்கள் எனக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் ரெண்டு பேரும் அமைதியாகவும் ஒரு பாசிட்டிவாகவும் நகர்றதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க.